ஆனால் இந்த பல பிறவியாக பல ஜென்மமாக மனிதன் எதுக்கு கடவுளை கும்பிட்றன்னு தெரியல. கடவுள்னு ஏதோ சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு ஏதோ ஒரு கோயிலுக்கு கடமைக்கு போகிறோம். அங்கே போய் நம்மளுடைய கடமைக்கு ஏதோ மனசில் இருக்கிற ஒரு குமுறல்களை நம்ம அங்கே கொட்டிட்டு வந்துடுறோம். கோயிலுக்குள்ள வந்து இறைவனை என்னை காப்பாற்று, குடும்பத்தை காப்பாற்று, எல்லாத்தையும் காப்பாற்று, எல்லாத்துக்கும் நல்லா செய்யணும். சும்மா மனப்பாட வசனத்தை ஒரு ஒப்பிச்சுட்டு வர மாதிரி ஸ்கூலில் குழந்தைங்க இப்படி புத்தகத்தை போய் படிச்சுட்டு வாப்பா அப்படின்னா புரிஞ்சுலாம் யாருமே படிக்க முடியாது. சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அப்படியே நம்ம அந்த அன்றைக்கி கேட்குற அன்றைக்கி ஒரு வாத்தியார்கிட்ட சொல்லிவிட்டு இல்லை பேப்பரில் காப்பி பண்ணிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி தான் கோயிலுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், சர்ச்சுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சமயத்தை சார்ந்தவங்களா நீங்கள் இருக்கலாம். நீங்கள் எப்படி கடவுளை நினச்சிக்கிறீங்க அப்படின்னா அங்கே போய் ஏதோ சொல்லிட்டு வந்தால் போதும், இந்த கோயிலுக்கு போனால் ஒரு சக்தி கிடைக்குது, புதுசாக யாராவது ஒரு மகானை உருவாக்கி அங்கே கிரியேட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் வியாபாரமாக நடந்ததுன்னா அங்கே போயிட்டு வந்தால் நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு இப்படி பச்சை கலரில் ஒரு கலர் டிசைன் பண்ணி ஒரு குரூப் ஃபார்ம் ஆகி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறீங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒரு கலரை கொடுத்துட்றீங்க, ஒரு அடையாளத்தை கொடுத்துக்கிறீங்க, ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிடுறீங்க. அந்த பிம்பத்து பின்னாடியெல்லாம் நீங்கள் போனால் உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்குன்னு நீங்கள் நம்பி செயல்படுறீங்க. இது எல்லாமே தற்காலிகமான ஒரு நிலை. ஆனால் உன்னதமான உணர்வு நிலையில் ஒரு சக்தி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. கடவுளை எப்படி நீங்கள் வெளியில் எங்கேயோ இருக்காருன்னு தேடிட்டு இருக்கிறீங்க, அது உங்களை படைச்சிட்டு உங்களுக்குள்ள ஆழமாக ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் அதை தேடி கண்டுபிடிக்கணும். இந்த